ஆனா நான் குடிச்சதே ரோஹிணியோட கல்யாணத்தை பத்தின அக்கறையிலையும் கவலையிலையும் தான்ப்பா. என் தங்கச்சி கல்யாணத்தை நீங்க ஆசைப்படுற மாதிரி நல்லபடியா நடத்தணுங்கிற பயத்துல தான் குடிச்சேன். ஐயா, குடிச்சிட்டா அது தீர்வாயிடுமா ஐயா? ஆகாதுதான் பாட்டி, அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாப்பா, நானும் இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் அண்ணனும் எங்க தங்கச்சி ரோஹிணி கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி வைப்போம்ப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. பா, இனிமே நானும் பொறுப்போட இருப்பேன்ப்பா. இதை நான் வெறும் வார்த்தையா சொல்லலப்பா, சத்தியமா சொல்றேன்ப்பா, என்ன நம்புங்க. அப்பா, அண்ணா நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறாங்கல்லப்பா, இந்த தடவை மட்டும் மன்னிச்சு விடுங்கப்பா, ப்ளீஸ்பா. இதுக்கு அப்புறமாவது நீங்க 2 பேருமே ரோஹிணிக்கு நல்ல அண்ணன்களா நடந்து கல்யாண வேலைகளை பார்த்தா நாங்க இந்த வீட்டுல இருக்கிறோம். இதுல நீங்க ஏதாவது ஏடாகூடமா நடந்து பிரச்சனை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என் பொண்ணுகளையும் என் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நான் அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதையா இருப்பேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்பா, அப்பா, பெருசு கோவப்பட்டதும் பெருசா ஏதோ பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன். கடைசியில இப்படி புஷ்வானமா போயிடுச்சு. ஏங்க, சாரிங்க. எதுக்கு? என்னால தானே நீங்க மாமா கிட்ட திட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. உங்களை நான் மாமா முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வச்சுட்டேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. உனக்கு ஏன் குற்ற உணர்ச்சி? நீ என்ன குடிக்க வச்ச? இல்லங்க, நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்ப இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணுமோ, தப்பு பண்ணிட்டேனோ? அதெல்லாம் இல்ல ஆதர, நான் தான் குடிக்காம இருந்திருக்கணும், கொஞ்சம் பொறுப்போட இருந்திருக்கணும். ரோஹிணியோட கல்யாணத்தை நல்லபடியா எப்படி நடத்த போறோன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு நல்லபடியா நடத்தி ஆகணுங்கிற நம்பிக்கையோட இருந்திருக்கணும். நான் தான் இதெல்லாம் கோட்டை விட்டுட்டேன். தப்பு ஏன் மேலதான். நியாயமா பார்த்தா நான் தான் இப்ப குற்ற உணர்ச்சியில தவிக்கணும். தவிச்சிட்டு தான் இருக்கேன். நிஜமாதான் சொல்றீங்களா? என் மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லல்ல? இல்ல ஆதர. என்னால் தாங்க நீங்க நேத்து நைட்டு குடிச்சிருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் அது என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. என் மேல கோவம் இருந்தாலும் சரி, வருத்தம் இருந்தாலும் சரி, என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா அதை சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். நான் எதையும் மறைக்கல ஆதர, நான் நிஜமா தான் சொல்றேன். உன் மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் தப்பு. நான் தான் தெரியாம ஏதோ ஒரு வேகத்துல உணர்ச்சி வசப்பட்டு முட்டாள்தனமா குடிச்சிட்டேன். யோசிச்சு பார்த்தா உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு தாங்க தோணுது. உங்க இடத்துல இருந்து பார்த்தா நீங்க நடந்துக்கிறது சரிதான மனசுக்கு படுது. நீங்க நேத்து குடிச்சதுக்காக நான் இதை சொல்லல, அதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டத சொன்னேன். நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே நீங்க மாறிட்டீங்க. முன்னாடிலாம் இந்த வீட்டுல எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு எதுவா இருந்தாலும் எல்லாருமே என்கிட்ட கேட்டு பண்றதுனால அது கண்டிப்பா உங்களை மனசளவுல ரொம்ப பாதிச்சிருக்கும். அதை என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் என்ன புரிஞ்சுக்க முயற்சியாவது பண்ணுங்க.